ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது, கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பர்ஃபி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைமில் நான் 3 டைப் ஆஃப் பர்ஃபி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து வேர்க்கடலை பர்ஃபி, இன்னொன்று வந்து கருப்பு எள் பர்ஃபி, இன்னொன்று உடச்ச கடலை பர்ஃபி. ஸோ இந்த பர்ஃபியோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவ்யூ போர்ட்டல் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த ஜென் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூஸை பார்த்து நீங்கள் போயிட்டு பொருள் வாங்கும்போது நல்ல ஒரு ஒர்த்தான பொருளாக வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஜென் ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க, ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து என் வீட்டில் இருக்கிற குக்கர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா கனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கறி விட்டுறாதீங்க. கரிஞ்சிடுச்சுன்னா அந்த கரிஞ்ச ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 வகையான தானியத்தில் செய்கிறதுனால 3யுமே நான் வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளையும் நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடுச்சுன்னா அது வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ நல்லா அது வறுத்து வரும்போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 3மே 1/4 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோ தானியம் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வெல்லத்துக்கு நம்ம வந்து 400 ml வந்து தண்ணி ஊற்றணும். ஓகேங்களா? தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வெல்லப்பாக காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பர்ஃபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 தானியத்துலேயும் நம்ம வந்து அந்த வெல்லப்பாகை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஆறினவுடனே கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஓகேங்களா? இப்போது வெல்லம் வந்து நல்லா பாகு காஞ்சி வந்துடுச்சு, கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்லத்தை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ அந்த வெல்லம் வந்து செட்டில் ஆகி அப்படியே உருண்டையாக வரும், நமக்கு திரண்டு வரும். அதாவது அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வரும். நீங்கள் ரொம்பவும் முருக விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப பர்ஃபி வந்து கடிக்கவே முடியாது. ரொம்ப அவங்களுக்கு கனமாக ஆகிடும், ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ வந்து நம்ம தண்ணியில் ஊற்றும் போது அது செட்டில் ஆகி வரணும் இந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து செட்டில் ஆகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா தானியத்துலேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லப்பாகு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சூடாக இருக்கும் போதே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அந்த சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ அதனால் பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்துலேயும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை, இன்னொரு பாத்திரத்தில் பொட்டுக்கடலை, இன்னொரு பாத்திரத்தில் கருப்பெள். ஓகேவா? 3யும் தனித்தனியாக போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அதை அப்படியே செட்டில் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக நம்ம இது பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் உருண்டையாக வேணுன்னா உருண்டையாக இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயராக வேணுன்னா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உடச்ச கடலையில் வெல்லத்தை ஊற்றுறேன். வெல்லத்தை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஈவனாக 3யுமே ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பர்ஃபி வந்து நமக்கு வந்து உதவுது. அதே மாதிரி பிள்ளைங்க வெளியிலேருந்து வந்து லேஸு, சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா, இந்த பர்ஃபி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகேவா?
ஸோ பாருங்கள், நான் இப்போ பொட்டுக்கடலை வந்து உருண்டையாக நான் வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை உருண்டை. ஸோ அதனால நான் பொட்டுக்கடலையை உருண்டையாக நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து எள் உருண்டை. எள்ளையும் வந்து நான் உருண்டையாகவே உருட்டி எடுத்துக்கிறேன். பர்ஃபி மட்டும் நான் ஒரு தட்டில் வந்து செட்டில் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பர்ஃபி வந்து ஸ்கொயராக தானே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சின்னு வைங்க, அதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது, அப்படியே செட்டில் ஆகிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே நமக்கு சூப்பராக ஈவனாக கிடச்சிடுச்சு. எல்லா பர்ஃபியும் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறி நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடுச்சு.